காலங்களால் உலகை ஆளுகின்ற கடவுளின் சொரூபமே, பாவங்களை ரட்சிக்கும் பரிகார களஞ்சியமே, அற்புத ஓலைச்சுவடியே, அவர் இருந்தப்போ உனக்கு என்னென்ன பூஜைகள்லாம் செஞ்சாரோ அதை தவறாம நானும் தினமும் உனக்கு செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா நீதான் என்ன கண் திறந்து பார்க்க மாட்டேங்கிற. வயசு பொண்ணோட என்ன தவிக்க விட்டுட்டு அவர் என்ன பாவத்துக்காக காலமானாரோ எனக்கு தெரியாது. ஆனா இவளை கரை சேர்க்க நான் படுற கஷ்டங்களோட பாவம் ஒன்னத்தான் சேரும். அந்த பாவம் உன் மேல படியாம இருக்கணும்னா சீக்கிரமா ஒரு நல்ல வழியை காட்டு. தம்பி, இதான்ப்பா நீ தேடி வந்த தீட்சிதர் வீடு. அப்ப நான் வரட்டுமா? ரொம்ப நன்றிங்க. அம்மா, அம்மா, நீ உள்ள போய் அடுப்ப பாத்துக்கோ. நான் வாசல்ல யாருன்னு பாக்குறேன். யாருப்பா நீ? என்ன தெரியலையம்மா. நான் தான்மா மூசா. மூசா? ஓ, ஞாபகம் வருதுப்பா. நன்னா இருக்கியா? வாசல்லே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உள்ள வா. வாப்பா. உட்காருப்பா. ஆமா, இந்த ஆத்த எப்படிப்பா கண்டுபிடிச்ச? அது ஒண்ணு இல்லம்மா, உங்க பழைய வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கிருந்த ஒருத்தர் நீங்க இங்க இருக்கதா சொல்லி அவரே கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போனாரு. ஓ, அது சரிம்மா. நீங்க என்ன இப்படி தீட்சிதர் ஐயாவுக்கு ஏதாவது? அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு மூசா. சுதா, என்னம்மா சொல்ற? அவர் போய் 2 வருஷம் ஆயிடுத்துப்பா. அதை விடு, அவரோட விதி முடிஞ்சுடுத்து போயிட்டார். நீ எப்படி இருக்க? உன் அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் சௌக்கியமா இருக்காளா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க பழைய வீடு என்னாச்சு? அவர் போனதுக்கு அப்புறம் எங்களுக்குன்னு ஆதரவு கொடுக்க யாரும் இல்ல, வருமானத்துக்கும் வழி இல்ல. அந்த ஆத்த அடமானம் வச்சுதான் இப்போதைக்கு காலத்தை ஓட்டின்னு இருக்கோம். ஏமா வந்தது வராததுமா மூசா கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஏன் மூசா கிட்ட சொன்னா என்ன? அவன் என்ன 3வது மனுஷனா? அவனும் நம்மாத்து மனுஷாலா கொஞ்ச நாள் நம்மோட வாழ்ந்தவன் தானே. நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோன்னு அவனுக்கும் தெரியுமே. மூசா, அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் 2 லட்சம் ரூபாய் வர வேண்டியது இருக்கு. அந்த பணம் வந்துட்டா கட்ட வேண்டிய கடனெல்லாம் கட்டிட்டு வீட்டை எப்படியாச்சும் மீட்டுருவோம். அந்த பணம் நம்ம கைக்கு வரணும்னா அங்க இங்க பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அது நம்மளால கொடுக்க முடியாததுனால லேட் ஆயிண்டே இருக்கு. அது சரி மூசா, நீங்க இன்னும் பூதலோகத்துக்கு போலையா? இன்னும் போகலமா. ஆமா மூசா, வேற எங்கேயாவது போயிட்டு போற வழியில எங்களை பார்க்க வந்தியா இல்ல நேராவே எங்களை பார்க்க வந்தியா? ஆமா, உங்களை தான் பார்க்க வந்தேன். ஏதாவது முக்கியமான விஷயமா மூசா? நான் மறுபடியும் உங்ககிட்ட இருக்கிற அந்த அற்புத ஓலைச்சுவடிய படிச்சுட்டு போலான்னு வந்தேன். மூசா, உன் தாத்தா வீணை விடுதலை பண்ணலையா? தாத்தாவை விடுதலை பண்ணி அதுக்கப்புறம் எவ்வளவோ நடந்து போச்சு. இப்ப நான் ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன சிக்கல்ல இப்ப மாட்டின்னு இருக்க? சொல்றேம்மா. அவனை நான் பாத்துக்கிறேன் பாட்டி. எக்காரணத்தை கொண்டும் நீங்க பூஜையை நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து நடத்துங்க. நீங்கள் பிண்டம் கரைக்கிற போது அதை யாம் ஏற்றுக்கொள்கிற நட்சத்திர நேரம் கடந்து விட்டது.
உமது தவறுக்கு தண்டனையாக இந்த குடும்பத்தின் வாரிசாக இருக்கும் உமது மந்திர சக்திகள் அனைத்தையும் யாம் திரும்ப பெற்றுக் கொண்டோம். பித்ருக்களின் சாபத்திற்கு ஒரு முறை கூட ஆளாகாத, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை கடமையாக செய்யாமல் அதை கருணையோடு செய்து கொண்டிருக்கிற, மனிதனாய் பிறந்து தெய்வ பண்போடு வாழ்கின்ற ஒரு திருமகனின் கையால் ஒரு பிடி அரிசி பெற்று அதை சாதமாக்கி பிண்டம் செய்து மாதத்தின் 2வது அமாவாசை அன்று உன்னை கோபித்த உன் பித்ருக்களுக்கு நீ பூஜை செய்தால் அவர்கள் மனம் மகிழ்ந்து மனம் உவந்து உன்னிடம் பறித்த சக்திகளை உனக்கே அருள்வார்கள். அப்படிப்பட்ட பித்ருக்களோட சாபம் இல்லாத நபரை பத்தி அற்புத ஓலைச்சுவடியில நிச்சயம் சொல்லப்பட்டிருக்கும். அதான் சுவடியை படிச்சுட்டு போலான்னு வந்தேன். படிப்பா, தாராளமா படி. உன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு சுவடியை படிக்க கொடுக்கறது என்னோட பாக்கியம். ஆனா ஒரு விஷயம், இப்பதான் வருடாந்திர பூஜையை முடிச்சிட்டு சுவடியை பொட்டிக்குள்ள வச்சேன். உனக்கே தெரியும், அதை உடனே வெளியில எடுக்கக்கூடாது. பரவாயில்லம்மா, நான் இங்கேயே தங்கியிருந்து நாளைக்கு காலையில ஓலைச்சுவடியை படிச்சுட்டு புறப்படுறேன். ரொம்ப சந்தோஷம் மூசா. சுதா, நீ போய் ஒரு வாழலை வாங்கிட்டு வா. சரிம்மா. நீ கை கால் அலம்பிட்டு வா, நான் சாப்பிட ஏதாவது தரேன். டேய் மண்டோரா, எனது நிம்மதியை கெடுக்க வந்த சாத்தானே, இன்னொரு முறை திரும்பவும் மூசா சேட்டு வேஷத்தில் இருந்தான், என்னை பார்த்து பயந்தான், அந்த சிறுமி என் பல்லை உடைத்து விட்டாள் என்று சொன்னதையே சொன்னால் உன் தலையை கடித்து துப்பி விடுவேன், ஜாக்கிரதை. என் தலையை கடிச்சு துப்புனாலும் சரி முழுங்கினாலும் சரி, நான் சொல்றதுதான் உண்மை. என்னை நம்புனா நம்புங்க, நம்ப அட்டி போங்க. சேட்டு வேஷத்துல இருந்தது மூசாதான். அவன் என்னை பார்த்து பயந்தான். என் பல்ல உடைச்சது அந்த சின்ன பொண்ணு தான். அவ சகல விதத்துல சக்தி வாய்ந்தவளா இருக்கா. நான் ஞான திருஷ்டியில் பார்க்கும் போது தெரியாத மூசா உன் கண்ணுக்கு எப்படி தெரிந்தான்? இல்ல எஜமா, தெரிஞ்ச எஜமா. அதுதான் எப்படி தெரிந்தான்? நீ பூத கண்ணாடி வைத்து பார்த்தாயா? இல்ல எஜமா, நான் வெறுங்கண்ணால பார்த்தே சேட்டு வேஷத்துல இருக்கிறது மூசாதான் கண்டுபிடிச்சிட்டேன். வெறும் கண்ணால் பார்த்து பூதங்களை கண்டுபிடிக்கும் சக்தி உனக்கு இருந்தால் நான் ஏன் உனக்கு பூத கண்ணாடி கொடுக்க போகிறேன்? நான் எப்படி கண்டுபிடிச்சா என்ன, ஆனா மூசாவை கண்டுபிடிச்சானா இல்லையா? முட்டாளே, எவனிடமோ அடி வாங்கி வந்து பல்லை உடைத்துக் கொண்டு அதை மறைக்க என்னிடமே கதை விடுகிறாயா? தொலைத்து விடுவேன், ஜாக்கிரதை. கண்டுபிடிச்சாலும் திட்டுறீங்க, கண்டுபிடிக்கலனாலும் திட்டுறீங்க. உங்களோட பெரிய ரோதனையா இருக்குது. மண்டோரா, எனது கோபத்தை கிளறினால் அழித்து விடுவேன், ஜாக்கிரதை. நீ என்னை விட சக்தி படைத்தவனும் அல்ல, பூதங்களை சுயமாக கண்டுபிடிக்கும் அளவுக்கு புத்தி படைத்தவனும் அல்ல. சந்தேகிக்கும் நபர்களை பூத கண்ணாடி வழியாக பார்க்கலாம் என்ற யோசனை கூட இல்லாத உனது வார்த்தையை நான் நம்ப தயாராக இல்லை. போய்விடு. போறேன். ஆனா மூசா தான் சேட்டு, சேட்டு தான் மூசான்னு தக்க ஆதாரங்களோட உங்களை நம்ப வைக்கிற வரைக்கும் நான் உங்க முகத்துல கூட முழிக்க மாட்டேன். போ. ஆனா மறுபடியும் வந்து ஏதாவது தத்து பித்துன்னு வளரன, அவனே உனக்கு விசாரணையே கிடையாது, நேரடியாக தண்டனை தான். போய்விடு. வருகிறேன் நிஜமா. பயலே. என்னோட தாத்தாவை மீட்க எனக்கு ரொம்ப உதவியா இருந்த அற்புத ஓலைச்சுவடியே, இப்பவும் நான் இழந்த சக்திகளை திரும்ப பெற உன் உதவியை நாடி வந்திருக்கேன். கடவுள் சொன்ன பரிகாரத்தை செய்ய பித்ரு சாபமில்லாத அந்த நபரை காட்டி அவர் கையால ஒரு பிடி அரிசி வாங்க நீதான் எனக்கு உதவி செய்யணும். ஏய், எல்லாம் இறங்கி வாங்கடா. இந்தா மூசா, உனக்கு தேவையானதை எடுத்து படிச்சுக்கோ. நன்றிம்மா.
கோதாவரி, இத பார், நான் உனக்கு கொடுத்த கெடு நேத்திக்கோட முடிஞ்சு போச்சு. இனிமே என்னால பொறுக்க முடியாது. ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கோங்கய்யா, எப்படியாவது உங்க பணத்தை கொடுத்துடுறேன். அதெல்லாம் பொறுக்க முடியாது. ஏய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லா பொருளையும் தூக்கி வண்டியில ஏத்துங்கடா. ஐயா நான் சொல்றத கேளுங்க ஐயா. ஐயோ வேண்டாம் ஐயா, கொஞ்சம் பொறுமையா இருங்கோ. எடு எடு, எல்லாத்தையும் எடு. வர வேண்டிய பணம் வரலையா? இன்னும் 2 நாள்ல வந்துரும் நினைக்கிறேன். கண்டிப்பா கொடுத்துறேன். பொருள்லாம் எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. இத்தனை நாளா கொடுக்க முடியல, இப்ப எப்படிமா 2 நாள்ல திருப்பி கொடுப்ப? ஏய், எல்லா பொருளையும் வண்டியில ஏத்துக்கடா, சீக்கிரம் ஏத்துக்கடா. கடவுளே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில இந்த நல்லவங்களுக்கு என்னால உதவி செய்ய முடியாம போயிடுச்சே. ச்சே. உங்க பணத்தை நான் எப்படியாவது கொடுத்துடுறேன். சாமான்லாம் எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஏய், எடுங்கடா மலமலன்னு. ஐயோ வேண்டாம்னு சொல்லுங்க. இப்படி எல்லாம் செஞ்சாதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். இத பாரு, மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணிட்டு எல்லா பொருளையும் திருப்பி வாங்கிக்க. இல்ல பொருளெல்லாம் வட்டிக்கு கழிச்சுட்டு வந்துருவேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நான் எப்படியாவது பணத்தை கொடுத்துடுறேன். சாமான்லாம் எடுக்க வேண்டாம். ஐயா, அவங்கதான் 2 நாள்ல பணம் வந்துடும் சொல்றாங்கல்ல, ஒரு 2 நாள் வெயிட் பண்ண கூடாதா? யார் ராணி? இவங்களுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு வர்ற? ஊருக்கு புதுசா? இவங்களுக்கு சொந்தக்காரனா? ஆமாங்கய்யா, கொஞ்சம் தயவு பண்ணுங்கய்யா. இவங்கள பத்தி உனக்கு தெரியாது. எத்தனை நாள் தவணை கொடுத்தாலும் பணத்தை செட்டில் பண்ண மாட்டாங்க இந்த அம்மா. இல்லங்கய்யா, இந்த தடவை நிச்சயம் செட்டில் பண்ணிடுவாங்க. ஏய், நீ வந்த வேலையை பார்த்துட்டு போடா. ஆமா, இது என்ன கையில? ஓலைச்சுவடியா? விடுறா. இத வச்சுதான் மாந்திரீகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாத்தையும் மொத்தமா வந்து வாங்கிக்கங்க. ஐயோ ஐயா 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 வேண்டாம், நிக்கிறீங்க, வண்டியில இருங்க. ஐயா ஐயா நான் சொல்றதை கேளுங்க. வண்டி எடு. என்னடா எல்லாம் பழைய பொருளா இருக்கு? வட்டியாவது தேருமா? ஏய் பாருடா, போற வேலைக்கு வித்துடலாம். ஐயா, அந்த அம்மா வந்து பணத்தை கொடுத்து பொருளெல்லாம் கேட்டா என்னங்கயா பண்றது? முதல்ல அத்தைக்கு மீச முளைக்கிட்டோம், அதுக்கப்புறம் சித்தப்பான்னு கூப்பிடுறத பத்தி யோசிக்கலாம். ஏண்டா, அவளே கஞ்சிக்கு வழி இல்லாம ஊரெல்லாம் கையேந்திக்கிட்டு இருக்கா. அவளாவது வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதாவது. கணக்க பாருங்கடா. டே சரிங்க. 150, 40 ரூபா. அப்படியே இதுவும் ஒரு 70 ரூபா தரும். இது 10 ரூபா போயிரும். அண்ணே, ஓலைச்சுவடி மாதிரி இருக்குது, நீங்களே ஒரு ரேட் சொல்லுங்க. டேய், இந்த ஓலைச்சுவடி 10 பைசாவுக்கு போறாது. தூக்கி குப்பையில எறிஞ்சிட்டு வேலையை பாடுறா. கற்பூர வாசனை கழுதைகளுக்கு எப்படி தெரியும்? ஹலோ, கும்பிட வேண்டிய அற்புத ஓலைச்சுவடிய குப்பையிலேயே வீச சொல்றீங்க? இதுக்கான பலனை கூடிய சீக்கிரம் அனுபவிக்க போறீங்க. பாப்பா யாரு? நான் யாருங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஒழுங்கா தீட்சிதர் வீட்ல இருந்து கொண்டு வந்த எல்லா சாமான்களையும் அங்கேயே கொண்டு போய் வைங்க. நீ யாரு? இங்க எப்படி வந்த? எங்க இடத்துல வந்து எங்களே மிரட்டுறியா? நான் யாருன்னு தெரியணுமா? இதோ காட்டுறேன். காட்டு பார்க்கலாம். காட்டுறேன்.
பண்ணிட்டோம். அப்படி வாங்கடா வழிக்கு. அம்மா பொண்ணு, நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவம்மா. நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு எங்களுக்கே தெரியல. நாங்க என்ன தப்பு பண்ணிருந்தாலும் எங்களை மன்னிச்சிடுமா. நாங்க என்ன செய்யணும்னு அதை மட்டும் சொல்லுமா. இப்போவாது என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. முதல்ல தீக்ஷிதர் வீட்ல இருந்து கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் எடுத்த இடத்துலயே கொண்டு போய் வைங்க. அட அடி முட்டாள்களா, சொல்றதை தவிர போய் செய்யுங்க. மூசா, உனக்கு ஒரு துன்பம்னா அங்க நான் இருப்பேன்.